இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஓகே, 2025 முதல் முறையாக நம்ம சந்திக்கிறோம். அதுவும் ஒரு முக்கியமான செய்திகள் குறித்து. இந்நாள் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ரைடு, அது மட்டும் இல்லாமல் எம்பியாக இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் வீட்லேயும் ரைடு நடைபெற்று முடிஞ்சிருக்கு. நம்ம பேசி கொண்டிருக்க தருணத்து வரைக்கும் இடி தரப்பில் எதுக்காக நாங்கள் ரைடு நடத்தினோம் அப்படின்னு சொல்லலை. துரைமுருகன் செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன தகவல் கிடச்சதோ அதே தகவல் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு, எதுக்காக ரைட் பண்ணாங்க அப்படிங்கிறது வரைக்குமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஏன்னா கதிர் ஆனந்த் வெளிநாட்டில் இருக்கிறார், துரைமுருகன் சென்னையில் இருக்கார். நடந்தது வேலூரில், வேலூர் தாண்டி கிங்ஸ்டன் அவங்களுடைய அந்த கல்லூரிகளில் நடந்திருக்கு, பள்ளிகளில் நடந்திருக்கு அப்படின்லாம் நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம். ரெண்டு பேருமே அந்த ஸ்பாட்டில் கிடையாது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள், அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வச்சு மட்டுமே இந்த ரைடானது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உங்களோட பார்வை என்ன? டெஃபினட்டாக துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான லீடர் ஆஃப் தி டிஎம்கே. டெஃபினட்டாக இஸ் பீன் தேர் ஃபார் லாங் டைம் இன் தி கெரியர் ஆஃப் பாலிடிக்ஸ். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்ஃபேக்ட் எப்பெல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதில் முக்கியமான இலாக்காக்களை துரைமுருகன் அவர்களுக்கு கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. செகண்டு, ஈவன் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் யார் லீடராக வரணும் அப்படின்னு டிஎம்கேல, இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸில் இருக்காங்க, விச் இஸ் நாட் தேர் இன் எனி அதர் பார்ட்டி இன் த கண்ட்ரி. தேர்ட் ஜென்ரேஷன் ரீஜனல் பார்ட்டியில் தேர்ட் ஜென்ரேஷனில் சக்ஸஸாரை உருவாக்குற ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது, அந்த இடத்துல தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புலையும் துரைமுருகன் இருந்திருக்காரு. அப்படி தான் உதயநிதி அவர்களை இன்னைக்கு நெக்ஸ்ட் சக்ஸஸராக உருவாக்குறாங்க. எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, துரைமுருகன் இஸ் நாட் ஓன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டிஎம்கே, பட் துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப வெரி நெருக்கமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய டெசிஷன் ரொம்ப கீ இந்த டிஎம்கே. நாட் ஓன்லி இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதே துரைமுருகனோட வாய்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டிஎம்கே. அப்படி இருக்கும் பொழுது மினிஸ்டர் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸஸ் அவங்க ஆக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எலெக்ஷனில் வின் பண்ண உடனேயே அவர் மினிஸ்டரும் ஆக்குறாங்க. அவர் பை ப்ரொஃபஷன், அவர் படிச்சிருக்கிறது லாயர், இஸ் அ லாயர் பை ப்ரொஃபஷன், பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி அ பொலிட்டீஷியன். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய செகண்ட் ஜென்ரேஷன் அவங்க வீட்டிலேருந்து பாலிடிக்ஸில் இருக்கிறது மிஸ்டர் கதிர் ஆனந்த். கதிர் ஆனந்த் 2019 எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான எல்லா செயல்பாடும் நடந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடக்குது. அந்த இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடக்கும் பொழுது முக்கியமான சில குறிப்புகளை பேஸ் பண்ணி தான் இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடத்துகிறாங்க. அப்படி இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடத்தும் பொழுது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சங்கர், ஏப்ரல் 2, 2019 இந்த ரெய்ட் நடந்த பின்னணிலாம் நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ தான் இந்த எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டும் போயிட்டு இருந்தது. எலெக்ஷன் கமிஷன் தான் அந்த டைமில் எல்லா ரெய்ட்ஸையும் நடத்துவாங்க. ஜென்ரலாக எலெக்ஷன் கமிஷனுக்கே பவர் உண்டு. ஏன் எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர், ஆர்டிகல் 324A ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 324A ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி சூப்பரிண்டன்ஸ், டைரக்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு பி வெஸ்டட் இன் அன் எலெக்ஷன் கமிஷன். அப்போது எலெக்ஷன் நடக்கிறதுக்கான முழு பொறுப்பாகப்பட்டது எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் உண்டு. அந்த எலெக்ஷன் கமிஷன் எப்படி செயல்படுத்துவாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்குமே சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்ஸோட ரோல் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 உண்டு. சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்ஸ் தேர் ஷால் பி ஃபார் ஈச் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்குமே சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் who shall be such officer of the government as the election commission may in consultation with that government designate or nominate in this behalf. அவர் தான் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷனை மேற்பார்வை பார்த்துட்டு இருப்பார். அப்படி பார்க்கும்போது சப்ஜெக்ட் டு த சூப்பரிண்டன்ஸ், டைரக்ஷன், கண்ட்ரோல் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன், த சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஷால் சூப்பர்வைஸ் த ப்ரிப்பரேஷன், ரிவிஷன் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் ஆல் எலக்டோரல் ரூல்ஸ் இன் த ஸ்டேட் அண்டர் திஸ் ஆக்ட். அப்படி இருக்கும்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் எல்லா பொறுப்புகளும் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெய்டு 2019 நடந்த ரெய்டு ஆகப்பட்டது. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பொறுப்பில் இருக்காரு.
பட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட போன இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் 2019 வந்து ரெய்ட் நடத்துறாங்க. அப்படி நடத்தும் பொழுது முதல் கட்டமாக இந்த ரெய்ட் ஆகப்பட்டது ஒரே டைமில் நடக்குது. வெள்ளூரில் நடக்குது, கோயம்புத்தூரில் நடக்குது. வெள்ளூரில் நடக்கும் பொழுது இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து யார் கோஆர்டினேட் பண்ணுறாங்க, பெயரை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த டைமில் மது மகாஜன் அப்படிங்கிறவர் தான் அந்த ரெய்ட் நடத்தியிருக்காரு, ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர். இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கீழே அரசியல் சட்டத்தின் படி ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மது மகாஜன் அப்படிங்கிறது தான் சீஃப், அதாவது ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வராக SCOவா அப்பாயிண்ட் ஆகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஃபார் தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் பொறுப்பாளராக இருக்காங்க. அவங்களோட தலைமையில் தான் த ஃபர்ஸ்ட் கேஸ் இன் விச் 11.53 crores 11 கோடி 53 லட்சம் ரூபாய் 11.53 crores வேர் சீஸ் பண்ணுறாங்க. அது சீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் வந்து வாஸ் லிங்க்டு டு துரைமுருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் சிட்டிங் MLA ஆஃப் த வெல்லூர் அண்ட் DMKவோட ட்ரெஷரராக இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த 11 கோடியை வந்து சீஸ் பண்ண உடனேயே எலெக்ஷன் டைமில் சீஸ் பண்ணால் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய டைரக்ஷனில் கேஸ் ஃபைல் பண்ணப்படும். அப்படி வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணிடுறாங்க. இந்த கேஸ் ஃபைல் பண்ண உடனேயே அது கிரிமினல் கேஸு. ஸோ கிரிமினல் கேஸுன்னு சொல்லும் பொழுது எப்படி வந்து அந்த 11 கோடியை எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சமும் வந்து சப்சிக்வெண்ட்டாக மாட்டுது. அது வந்து ஒரு காலேஜ்லேருந்து மாட்டுது. அந்த காலேஜ் வந்து துரைமுருகன் அவர்களுடைய காலேஜாக சொல்லப்படுது. கதிரானந்த் வந்து அந்த காலேஜை வந்து நடத்துகிற மாதிரியும் ரிப்போர்ட்ஸ் வருது பேப்பர்ஸில். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கேஷ் ஆஃப் ஒரு 10 lakhs சீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரஃப்லி வந்து ஒரு 11.5 crores கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கைப்பற்றுறதுக்கப்புறம் இது கேஸ் ஃபைல் பண்ணும் பொழுது சப்சிக்வெண்ட்டாக இன்கம் டேக்ஸ் கேஸும் இதில் இருக்கும். இன்கம் டேக்ஸுங்கிறது இன்கம் டேக்ஸ் ப்ரொசீடிங்ஸ். இன்கம் டேக்ஸ் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு எந்த லிங்கேஜும் கிடையாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குலாம் தெரிஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது ஷெட்யூல்ட் அஃபென்ஸாக இருக்கணும். ஷெட்யூல்ட் அஃபென்ஸாக இருந்தால் தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இந்த இடத்துல எப்படி அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸுங்கிறது எங்கே முதல்ல டச் ஆகுது? டெஃபினட்டாக இதில் என்ன நடக்குதுன்னா 11.53 crores வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பிடிச்ச உடனேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் வந்து ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் வந்து பார்த்துருக்காரு. ஏன் வந்து இந்த கான்ஸ்டிடுவன்சியில் வந்து அதிகமாக செலவீடுகள் ஆகுது, ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக ஆகும்பொழுது தான் கண்டுபிடிப்பாங்க. அதுவும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது கண்ட்ரோலில் இருக்கணும் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படி அதிகமாகும் போது எப்படி இவ்வளோ அதிகமாகுது, நோட்டு வந்து புழக்கங்கள் பார்த்தீங்கன்னா 200 ரூபா நோட்டு புழக்கங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ 200 ரூபா நோட்டு புழக்கங்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாக்க எப்படி இவ்வளோ புழக்கங்கள் வந்திருக்கும், அதுவும் 11.53 crores. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் கேஷ் ஃபார் ஓட்ஸ் ஸ்கீமாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறத முடிவுக்கு வராரு. பட் இது சப்சிக்வெண்ட்டாக அந்த இன்வெஸ்டிகேஷன் கையில் எடுக்கும் பொழுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. இதில் எப்படி வந்து 200 rupees நோட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏஎன்ஐயில் இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சங்கர். ஏஎன்ஐயில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, காலையில் 9 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிளியராக சொல்லியிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் ED இன்வெஸ்டிகேஷன் இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் an alleged violation of RBI guidelines cheating by bank officials who reportedly facilitated the illegal exchange of 200 rupee notes for 500 and 1000 notes during demonetization. Demonetization 2016 நடக்கும் பொழுது கணிசமான 500 ரூபாயையும் 1000 ரூபாயையும் 200 ரூபா நோட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண பாசிபிலிட்டிஸை வந்து கண்டறிஞ்சிருக்காங்க இன்வெஸ்டிகேஷனில். அது கண்டறிஞ்சது எலெக்ஷன் கமிஷனும் 2019 சீஸ் பண்ணுறாங்க 11.53 crores. சீஸ் பண்ண உடனேயே எவ்வளோ நோட்ஸ் சீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பண்ண நோட்ஸ் வந்து 200 ரூபா நோட்ஸ் அதிகமாக இருந்த உடனேயே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிற அந்த செயல்பாடை எடுக்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து காக்னிசன்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் எடுத்து ஸ்டேட்டில் இருக்கிற EOWக்கு சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் 1, அவங்களோட பவரில் ஸ்டேட்டில் இருக்கிற EOWக்கு அவங்க இன்டிமேட் பண்ணால் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு 2 பவர் இருக்குது சங்கர். ஒன்று 11.53 crores டைரெக்டாகவே அவங்க ரைட் நடத்தலாம். ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸு கேஸ் ஆல்ரெடி ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, கிரிமினல் கேஸு, அது ட்ரையலில் இருக்குது. அப்போ அந்த ட்ரையலில் இருக்கிற கேஸ்க்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸாக இருக்கிறதுனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சர்ச் பண்ணலாம், சமன் பண்ணலாம், தேவைப்பட்ட அரெஸ்ட் பண்ணலாம். எல்லா பவர்ஸுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்குது. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னென்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 200 rupee நோட் லோ வேல்யூ நோட்ஸ் வந்து
அதிகமாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆன பீரியட் 500 rupees 1000 rupees டிமானிட்டைஸ் பண்ண பீரியடுங்கிறத கணிச்சு எப்படி வந்து வெள்ளோரில் நடந்திருக்கும், அப்போ பேங்க் அஃபீஷியல்ஸ் வந்து இந்த சீட்டிங்கில் இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் அவங்க எந்த ஆங்கிளில் போகிறாங்கன்னா, பொலிட்டீஷியன் கேஷ் ஃபார் ஓட்ஸ் அதுக்கு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. ஆனால் கையில் எப்படி 200 ரூபா நோட்டு வந்தது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ண 200 ரூபா நோட்டு கையில் வந்து எப்படி வந்தது? அப்போ இது வரணும்னு ரெண்டே பாசிபிலிட்டி தான். அந்த டைமில் 1000 நோட்டும் 500 நோட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதிகமான நோட்ஸை பேங்க் தான் கொடுத்துருக்கணும். அப்போ எந்த பேங்க், வெள்ளூரில் எந்த பேங்க், எந்த பேங்க் அஃபிஷியல் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் அவங்க தொடங்குறாங்க. அதை தொடங்கும் போது சில இன்ஃபர்மேஷன் வந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது ரெக்கார்ட்ஸ் கிடைக்குமா, அதை சார்ந்த ரெக்கார்ட்ஸ் கிடைக்குமா. அப்போ கொஸ்டின் என்னன்னா 11.53 crore ப்ரெடிகேட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி இடி வந்தாங்களா, இல்லை ஆர்பிஐயோட டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இடி வந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெய்டு ஆகப்பட்டது ஆர்பிஐ டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பேங்க் அஃபீஷியல்ஸ் வந்து சீட்டிங் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. பிளஸ் அது லிங்கேஜ் வந்து துரைமுருகன் அவர்களுடைய 11.53 crore கேஷ் வந்து லிங்க் பண்றதுனால இந்த ரெய்டு ஆகப்பட்டது நடந்திருக்கு சங்கர். ஓகே, இப்போ நீங்கள் இந்த எப்படி வந்து இந்த ரைட் நடத்துறதுக்கான ஒரு காரணம், பேசிக்கான காரணத்தை சொல்கிறீங்க. இப்போ நேரடியாக அந்த 11 கோடி ரூபாய் வந்து பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற அவர் வீட்டிலேருந்து எடுக்கப்படுது. துரைமுருகன் வந்து ஒரு முக்கிய எம்எல்ஏவாக இருக்கார். கதிரானந்த் வந்து அந்த டைமில் வந்து எம்பிக்காக போட்டிட்டார். அதுக்கப்புறம் போட்டிட்டு மறுபடியும் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆன பின்பாக இப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா, அப்போ இந்த 5 வருஷம் ஈடி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அரசியல் ரீதியாக இவங்க பழி வாங்கறதுக்காக இதை வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 5 வருஷத்தில் ஈடியினுடைய செயல்பாடு இவ்வளோ மெத்தன போக்கா, இவ்வளோ ஸ்லோவாக தான் இருக்குதா, இருக்க முடியுமா? உங்களோட கொஸ்டின் 100% ரைட். ஏன்னா இது எனி பர்சன் 5 வருஷம் என்ன பண்ணாங்கன்ற கேள்வி வந்து ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு வரும். அது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் வந்து அதை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. கண்டிப்பாக வந்து 5 years வந்து ஆனது வந்து டிலே தான். 2019 எம்பி எலெக்ஷன் நடக்குது. ஆல்மோஸ்ட் 5 years இப்போ வந்து கதிரானந்த் அவர்கள் கம்ப்ளீட் பண்ணி திரும்பி ஆயிட்டாரு எலெக்ஷனில். அப்படி இருக்கும் பொழுது இது டிலேவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிலே தான். பட் இதை ஏன் வந்து இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இதை இப்போ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து ட்ரையல் கோர்ட்டில் வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணும்பொழுது தான் அங்கே வந்து லிங்கேஜஸ் என்ன இருந்திருக்கும். இப்போது அந்த கேஸ் ஆகப்பட்டது 11.53 crore கேஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்டறிஞ்சு ஐடி இன்கம் டேக்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போகும்பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன் கால் ஃபார் பண்ணியிருப்பாங்க. அந்த கரன்சி நோட்ஸோட டினாமினேஷன்ஸ் என்ன, அதோடைய இன்ஃபர்மேஷனு, அதோடைய ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஆகப்பட்டது ஆர்டிகல் 21 படியும். அது வந்து ஒரு சட்டத்துலையும் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவோம். டக்குன்னு வந்து நீங்கள் முடிவுகள் எடுத்து ரெய்ட்ஸ் நடத்துறதோ இல்லாட்டி வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை கோயர்சிவ் ஆக்ஷன் எடுக்கிறதோ நாட் பர்மிட்டட், நாட் கான்ஸ்டியூஷன், நாட் லீகல். அதனால ஒரு சில டைம் ஆகப்படுது. இந்த 5 வருடங்கள் டிலேனா டிலே தான். பட் இந்த 5 வருடங்கள் ஏன் டிலே நடக்குதுன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. இது பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் அப்படின்னு இப்போ வெளிப்படுத்துறாங்க. இது ஜென்ரலாக நடக்கிறது தான். ஒரு ரெய்டு நடந்த உடனே ஆளுங்கட்சி ரெய்டு விட்டாங்க, இது வந்து ஃபெடரலிசம்க்கு அகெயின்ஸ்ட்டு, இல்லாட்டி வந்து ரீஜனல் பார்ட்டியை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்குங்கிறது ஜென்ரலாக சொல்கிறது இப்போ இல்லை. 1950க்கு அப்புறமாவே இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்கும் பொழுது 1950க்கு அப்புறமாவே, ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆகப்பட்டது 1950க்கு முன்னாடியே இருந்தது. ரெய்டு நடந்தாலே என்ன சொல்லுவாங்க, ரீஜனல் பார்ட்டி அது வந்து சென்டர் விட்ட ரெய்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அப்படி தான் இது போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஃபேக்ட் நம்ம பார்க்கலாம். 5 year டைம் தேவையா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்குன்னா, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கும் பொழுதே அவங்க ரெய்டு நடத்திருக்க முடியும். ரெண்டாவது, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டைரக்ஷன் வந்து கொடுத்ததுனால தான் இப்போ இந்த ரெய்டு நடத்துகிறாங்க. ஏன்னா டினாமினேஷன்ஸ் தான் மேட்ரு. 1000 rupee நோட்டும் 500 rupee நோட்டும் டிமானிட்டைஸ் பண்ணும்பொழுது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கரன்சி நோட் நடந்திருக்கிறது இந்தியா ஃபுல்லாக நடந்திருக்க பாசிபிலிட்டி இருக்குது. அதில் அலிகேஷன்ஸ் என்ன, பெரும்பாலான பேங்க் ஆஃபீஷியல்ஸ் இன்வால்வ்டாக இருந்தாங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டாங்க, தப்பிச்சுப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த கேஸ் வந்து ஒரு முன்னோடி. ஏன் இந்த கேஸ் முன்னோடினா, 200 rupee நோட்டை வந்து 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தா அவ்வளோ வால்யூம் ஆஃப் 200 rupee நோட்டு ஒரு பிரான்ச்ல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தங்களோட சிஸ்டத்தையே கொஸ்டின் பண்றாங்க. நீங்க வந்து துரைமுருகன் அவங்க வீட்டில் நடந்த ரெய்டா நீங்க நினைக்காதீங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க ஏஎன்ஐ ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தா ஆர்பிஐ பேங்க் அஃபீஷியலுடைய இன்வால்மெண்ட் இருக்கான்னு செக் பண்றாங்க. அதுல வந்து துரைமுருகன் அவங்க இதுல வந்து ரெய்ட் நடத்துறாங்க. பேரலா ரைட்ஸ் வேற எங்க நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பொலிட்டிக்கலா இருக்கிறதுனால
துரைமுருகன் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம துரைமுருகன் அவங்களோட வீட்டில் நடக்குதுன்னு பார்க்குறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ் ஆயிருந்தாலும் அவங்க வீட்லையும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சங்கர். ஓகே, இப்போ ரிசர்வ் பேங்க்கினுடைய அந்த ஒரு டைரக்ஷன் அடிப்படையில் இந்த ரைடானது நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட பார்வையாக இருக்குது. கிடச்சிருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் எதுவும் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கா? எலெக்ஷன் கமிஷனுக்கும் இடிக்கும் ஏதாவது இந்த விவகாரத்தில் எதுவும் இன்டர்லிங்க் இருக்கா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து 2019 மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜாக இருக்கிறவர் ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் இன்ட்ராக்ட் பண்ணி தான் அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்சிக்வெண்ட்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு ஷேர் பண்ணுறாங்க. ஒன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு ஷேர் பண்ண உடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டு, ஈவன் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அந்த டைமில் எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அதை எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஃபைண்டிங் மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் வந்து இஸ் நாட் அ போலீஸ் அஃபிஷியல். அவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த டைமில், அந்த கண்டுபிடிச்சதை அப்சர்வேஷனை கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் கொடுத்த உடனே காக்னிசன்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் எடுக்க வேண்டியது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட். அப்படி எடுத்த கேஸை வந்து காக்னிசன்ஸ் எடுத்து தான் இப்போ ட்ரையல் போயிட்டு இருக்கு வெள்ளூர் கோர்ட்டில். அது பணத்தை வந்து சீஸ் பண்ணதுக்கு 11.53 crore. பட்டு பேங்க் அஃபீஷியல் இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையான்னு எக்ஸாமின் பண்ணுறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, காக்னிசன்ஸ் எடுக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த பாசிபிலிட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வரி என்ன நம்ம பார்க்கும்போது ஏன் ரிப்போர்ட்ல இசிஐ வந்து அது கண்டறிஞ்சதுக்கு கேஸ் போட்டாங்க. துரைமுருகன் மேல போடுறாங்க, அவருடைய சன் கதிரானந்த் மேல இருக்கு. ஸோ இப்போ 11.53 crore கேஸ் இருக்கு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கன்சர்ன் என்ன? பேங்க் அஃபிஷியல்ஸ் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா, ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா, ஏதாவது லிங்கேஜ் இருக்காங்கிற வரி. ஏன்னா பேங்கை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க. இட்ஸ் an independent body for all purpose. ஸோ ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். அப்போ பேங்க்ல தான் இன்வால்மெண்ட் இருந்தா அந்த ஒஃபென்ஸை வந்து கண்டறியணும் அப்படின்னு நினைச்சு இதை செயல்படுத்துறாங்கல்ல, டெஃபினெட்லி அப்ரிஷியேட்டட். அப்படி பண்ணும்போது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் இப்போ துரைமுருகன் அவர் வீட்டில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ரெய்ட் நடந்ததா நம்மளால பார்க்க முடியுது சங்கர். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ துரைமுருகன் சென்னையில் இருக்காரு, கதிர் ஆனந்த் வெளிநாடு போயிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க ரைடு போயிருக்காங்களா, இல்லை இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவங்களால அந்த நபர்கள் அங்கே இல்லாத போது அவங்களால ரைட் பண்ண முடியுமா? அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்க்ளூடிங் போலீஸ் அஃபிஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தே கேன் சர்ச் எனி ப்ரிமைசஸ் இன்க்ளூடிங் செக்ரட்டரியேட். அது வந்து நம்ம எப்போ பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸில் செக்ரட்டரியேட்டில் போயிட்டு இன்வெஸ்டிகேட் சர்ச் பண்ண முடியுமா முடியாதா? ஏன்னா அது வந்து செக்ரட்டரியேட் பண்ண முடியுமானா தே ஹேவ் பவர்ஸ் டு டூ. அதே மாதிரி போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கும் சர்ச் அண்ட் சீஸ் பண்ணுறதுக்கான பவர்ஸ் இருக்குது. அது அந்த சர்ச் வந்து லீகலா, சர்ச் வந்து இல்லீகலா அப்படிங்கிற கேள்வி கேட்குற இடம் கோர்ட்டு. சர்ச் இல்லீகலாக இருந்து பஞ்சநாமா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணலன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பி நீங்கள் கோர்ட் வழியாக வாங்கிக்கலாம். இல்லீகல் சர்ச் நடந்திருந்தால் அந்த ப்ரொசீடிங்ஸே இல்லீகல் ஆகும். இது வந்து கோர்ட்டில் கேட்க வேண்டியது. ஆனால் சர்ச் பண்ணுற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, இன்கம் டேக்ஸு எல்லா ஏஜென்சிக்குமே இருக்குது. எந்தெந்த ஏஜென்சிக்கு சர்ச் பண்ணுற பவர் இருக்கோ தே கேன் என்டர் எனி ப்ரிமைசஸ். இல்லை, இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது இங்கே சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு தேவை ஏன் எழுந்தது? இப்போ செந்தில் பாலாஜி இங்கே இருந்தார், காலையில் வாக்கிங் போயிட்டு இருந்தார், அந்த டைமில் வந்து அவரை கூப்பிட்டாங்க, அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தார் அப்படின்னு வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்லப்பட்டது. இல்லை, ஒத்துழைப்பு கொடுக்கல, நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியாக பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து அவங்க சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போது 2 பேருமே அந்த ஸ்பாட்டில் கிடையாது, அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இல்லை, வேறு இடத்துல இருக்காங்க. அப்போ வந்து இவங்க போகிறாங்க அப்படின்னா அப்போ இவங்க தெரிந்து கொண்டு போனாங்களா, அப்போ இவங்களுக்கு எதுவும் நோக்கம் இருக்கா அப்படிங்கிறத அரசியல் கட்சி சார்ந்திருக்கக்கூடியவங்க கேள்வி எழுப்புறாங்க. இப்போ என்னன்னா கொஸ்டின் என்னன்னா, இப்போ கதிரானந்த் அவர்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃபரன்ஸ். அவர் இருந்தாலும் அவங்க வீட்டை சர்ச் பண்ண போகிறாங்க, இல்லாட்டியும் வீட்டை சர்ச் பண்ண போகிறாங்க. ஸோ த கொஸ்டின் ஹியர் இஸ் பிரசன்ஸ் அட் இஸ் ரெசிடென்ஸ் இஸ் இன்ஃபேக்ட் would have been useful for ED to take statement. இல்லை, இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை சொல்கிறீங்க. இந்த இடத்துல என் வீட்டில் நான் வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு அடிப்படை ஒரு விஷயம் இருக்கும்போது, நான் இல்லாத போது என் வீட்டில் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகபூர்வமாக இருக்குமா? டெஃபினட்டாக நீங்கள் கேட்குற பாயிண்ட் வந்து 100% வேலிட். அடிப்படை உரிமையில் ஆர்டிகல் 21 படி பர்சனல் லிபர்ட்டியை பாதிக்கிற விஷயம். இது எல்லாமே ஆர்கியூ பண்ண வேண்டிய இடம் வந்து கோர்ட்டு. சங்கர், இன்னைக்கு வந்து துரைமுருகன், கதிரானந்த் அவங்க வீட்டில் வந்து ரெய்ட் நடக்கிறதுனால இந்த கேள்வி நம்ம எழுப்புறோம். தினந்தோறும் ஸ்டேட்டோட ஆக்ஷன் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் எடுத்துக்கோங்க, ஒரு சாமானிய மனிதருக்கும் இது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டிக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா யாரோ யூபிஐ டிரான்சாக்ஷன் வாங்கியிருக்காங்க, 40 லட்சம் மேலே வாங்கினதுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க.
அவருக்கு அப்படி தெரியும் ஒரு சாதாரண யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணவருக்கு ஜிஎஸ்டி அவருக்கு அப்ளிகபிள் இருக்கா இல்லையான்னு. ஸோ அடிப்படை உரிமையை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நீதிமன்றத்தை அணுகி இந்த சர்ச் லீகலா இல்லீகலா அப்படின்னு கேட்கக்கூடிய பவர் துரைமுருகன் அவர்கள் இருக்கு, கதிரானந்த் அவர்களுக்கு இருக்கு. அடிப்படை உரிமை எங்க பாதிக்கப்படுதோ, அது பொலிட்டிஷியனாக இருக்கலாம், அது வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், இல்லை எனிபடி இந்த கண்ட்ரி சிட்டிசனாக இருந்தாலே அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகி நிலைநிறுத்திக்கலாம். பட் கொஸ்டின் ஹியர் இஸ் த டிபார்ட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அன்லிமிட்டெட் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் படி. அந்த பவர்ஸை எப்படி செயல்படுத்தணும்னு இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. இப்போ யாருமே இல்லைனா அது எப்படி என்டர் ஆகணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்தேன், பேப்பர்ஸில் பார்த்தேன். என்னன்னா காலையில் வந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மத்தியானம் 2 மணி வரைக்கும் என்ட்ரி ஆகலை. இல்லை, செக் பண்ணியிருக்காங்க. எங்கள் கட்சிக்காரங்கள்லாம் வந்து செக் பண்ண சொன்னோம். அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் மூலிமா நாங்கள் செக் பண்ண சொன்னோம். உண்மையாலுமே அவங்க இடி அதிகாரிகள் தானா? அவங்க வந்து இல்லை இப்போது நிறையா அந்த ஃப்ராடு வேலைகள்லாம் நடக்குது, அதனால அந்த மாதிரி எதுவும் இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ஒவ்வொருத்தரோட ஐடி கார்டை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் நம்ம படித்தோம். அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உள்ளே வந்து நிறைய கடப்பாறைகள்லாம் எடுத்துகிட்டு போய் சில பூட்டுகள்லாம் உடைச்சதாகவும் செய்திகள் வருது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. அப்போது எங்கள் வீட்டில் நான் இல்லாத போது இந்த மாதிரி விஷயங்களை இடி அதிகாரிகள் பண்ணுறாங்கன்னா இது ப்ரைவசியை தடுக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிற பார்வையெல்லாம். நீங்கள் வந்து இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்களுக்கு செய்கிற பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா செய்கிற பவர் இருக்குது. ஆன்சர் இஸ் எஸ். எப்படி செய்யணுங்கிற பவர் இருக்கா, எப்படி செய்யணுங்கிற ப்ராசஸ் இருக்கான்னா, இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்க வீடை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, அதை எப்படி உடைக்கணும், எப்படி வந்து அது உள்ளே என்டர் ஆகணும், அப்புறமே அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சட்டத்தின்படி டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்குது, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இருக்குது. ஏன் இதை நான் திருப்பி சொல்கிறேன்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா ஃபாலோ பண்ணாமல் எந்த ரைடு நடத்தினாலும் ஃபியூச்சரில் ப்ராசிக்யூஷனில் ஃபேவரபுளாக இருக்க போகிறது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள. இந்த கேஸில் வந்து துரைமுருகன் அவர்களும் கதிரானந்த் அவர்களும் பாதிக்கப்பட்டவங்களும் வச்சுப்போம். அப்போ அந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை கேள்வி கேட்கணும் கோர்ட்டில். அப்படி பட் ஹவவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹஸ் த பவர் டு என்டர் அ பிரிமைஸ். யாருமே இல்லாட்டி கூட பூட்டி வச்ச பில்டிங்குள்ளே போக முடியாதுன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் திரும்பி வர முடியாது. என்டர் ஆகிறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். உடைக்கிறதோ உடைச்சு போகிறதுக்கான ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங் வச்சு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை செஞ்சிருந்தா அது நீதிமன்றத்தில் நிற்கும். அதில் செய்யலைன்னா இல்லீகலாக இருந்தால் கண்டிப்பாக நீதிமன்றம் கண்டம் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீதிமன்றம் வந்து அந்த அப்சர்வேஷனை, அட்வர்ஸ் அப்சர்வேஷனை அவங்க மேலே கொடுப்பாங்க. இது வந்து கொஸ்டின் ஆஃப் லா. பட் என்டர் பண்ணுற பவர் இருக்கானா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்டர் பண்ணுற பவர் இருக்குது. ஓகே, இப்போது இதுக்கு முன்னாடி இப்போ அண்மையில் 2024 தேர்தல் நடைபெற்றது, நாடாளுமன்ற தேர்தல். அப்போ வந்து நயினார் நாகேனுக்கு சொந்தமான அந்த சில அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். அதையும் இதையும் நம்ம ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா? அது வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட், அல்லது இது கோர் அந்த கோர் வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கா? டெஃபினட்டாக சங்கர். இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, சென்ட்ரல் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் நடத்தும் பொழுது செக் பண்ணுறதுக்கான பவர்ஸ் இருக்குது. அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்த சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். he has an independent power. அவர் வந்து அந்த கேஸை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கான பவர்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நயினா நாகேந்திரன் அவர்களோட கேஸாக இருக்கட்டும், இல்லை 2019 இன்கம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டறிஞ்சு 11.53 crores கேஸ் வந்து கதிரானந்த், துரைமுருகன் அவங்க ஃபேமிலி மேலே வந்த கேஸாக இருக்கட்டும். இந்த 2 ஆஸ்பெக்ட்டுமே நம்ம பார்க்க வேண்டியது வந்து as per Constitution of India, the election commission is independent. அது சென்ட்ரல் பார்ட்டியா, நேஷனல் பார்ட்டியா, ரீஜனல் பார்ட்டியாங்கிறது அவங்களுடைய பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஃபைண்டிங்ஸ் இருக்குது. ஸ்டேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் அஃபீஷியல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு, சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்தால் அந்த இன்ஃபர்மேஷன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை போது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிசிபி கேஸ் பண்ணுறது, இல்லாட்டி போலீஸ் கேஸ் பண்ணுறது, கேஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் போகிறது, மெஜிஸ்ட்ரேட் போனதுக்கப்புறம் எட்டனதர் கேஸ் மாதிரி அந்த கேஸ் போயிட்டுருக்கும். அப்படி தான் நயினா நாகேந்திரன் அவருடைய கேஸும் இப்போ போயிட்டுருக்கு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் இது போயிட்டுருக்கு. அதனால் எலெக்ஷன் கமிஷன் ஆசச் அவங்க பவர்ஸ்குள்ளே, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறக்கூடிய பவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பவர்ஸ்குள்ளே எந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாலும் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. இந்த 11.53 crores வந்து என்ன கரன்சி, 200 ரூபீ நோட்டா, 500 ரூபீ நோட்டு மாற்றுறாங்களான்னு அதை ரெஃபர் பண்ணுறாங்களே இன்ஃபர்மேஷன் ஆர்பிஐக்கோ இல்லை போலீஸ் அஃபிஷியலுக்கோ அவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும். இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் கேஸு. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு வரும். அங்கே வந்து வழக்கை வந்து வாதாட வேண்டியது வந்து அவங்க தரப்பில் வக்கீல் வச்சு வாதாடிக்கணும்.
இதுதான் ப்ராசஸ். ஓகே, நான் இந்து சம்மந்தமாக கேட்க விரும்புறது உங்களுடைய அப்சர்வேஷன் படி இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம பேசிட்டு கொண்டு இருக்கக்கூடிய தருணம் வரைக்கும் என்ன கைப்பற்றப்பட்டது என்ன நடந்ததுங்கிறத இடி தரப்பில் சொல்லலை. பட் நம்ம அப்சர்வேஷன் மூலிமா உங்களால் என்ன உணர முடியுது, அது இது அடுத்து எப்படி போகும்? இதில் பார்த்தீங்கன்னா சங்கர், முக்கியமான மற்ற கேஸில் இருக்கக்கூடியதுக்கு இந்த கேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பிஎம்எல்ஏ அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்ச் என்னன்னு பார்க்கணும். துரைமுருகன் அவர்களுடைய ப்ரிமைஸை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு காரணம் பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இந்த மாதிரி சொன்னாலும், இந்த ஆப்ஜெக்ட் ஆகப்பட்டது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டைரக்ஷன் பேஸ் பண்ணி வந்ததாக சொல்கிறதுனால அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது பிரைமரி ஃபோக்கஸ் வந்து பேங்க் அஃபீஷியல்ஸ் வந்து எந்த அளவுக்கு 2016 500 நோட்டையும் 1000 நோட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது தான் பாயிண்ட். இதில் வந்து ரீஜனல் பார்ட்டி நேஷனல் பார்ட்டின்னு வைக்காதீங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய பேங்க் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே. பப்ளிக் செக்டராக இருந்தால், ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே தான் வராங்க. அப்போ பிரைமரி ரீசன் இதை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரைடு கண்டக்ட் பண்ணதுக்கான ரீசன் 200 ரூபி நோட் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் 500 and 1000. அப்போ பேங்க் அஃபீஷியல்ஸ் யார் இன்வால்வ்டு அப்படின்னு கண்டறிகிற ஆப்ஜெக்டோட தான் இந்த ரெய்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண ரெய்டில் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பேங்க் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த கரன்சி எங்கேருந்து வந்தது, அதோட சோர்ஸ் என்ன, அந்த சோர்ஸ் வந்து ஃபெமா வயலேஷன் எதாவது இருக்கா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஏதாவது நடந்திருக்கா, மணி லாண்டரிங் அஃபென்ஸ் எதாவது இருக்கான்றதை ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு துவக்கம் தான். ஆல்ரெடி வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் கேஸ் வந்து வெள்ளூர் மேஜிஸ்ட்ரேட்டில் போயிட்டு இருக்கு, அது செப்பரேட். ரெண்டாவது ஆர்பிஐ டைரக்ஷன் வந்து பேங்க் அஃபீஷியல்ஸ் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க இதில் அப்படின்னு கண்டறியறதுக்காக தான் இந்த ரெய்டு வந்திருக்குன்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஏஎன்ஐ ரெக்கார்ட்ஸில். ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் இது குறித்து பேசியிருக்கோம். இன்னும் விரிவாக வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கிடைச்சக்கப்புறம் பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சங்கர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.